7 days 7 சட்னி ரெசிபீஸ் டே 1. இன்னைக்கு கலவை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சூப்பரான காம்போ இது. இதுக்கு கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 6 7 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கலாம். அதையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பத்தை ஒரு 3லேருந்து 4 பத்தை நல்லா துருவிட்டு இதையும் உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச விழுது இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்டுலேயே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் பேஜை